ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பராசக்தி மூவியோட ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு தெரியும், சுதா கொங்கனார். ஸோ அவங்க வந்து எப்பயுமே ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ நிறையா படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறுதி சுற்று, பாவக்கதைகள், சூரரை பொற்று, அதுக்கப்புறம் இப்போது 2026 பராசக்தி எடுத்து முடிச்சிருக்காங்க. ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த படம் மாதிரியே இந்த படமும் ஒரு ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணலாம். ஆக்சுவலி 1965 வந்துட்டு ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்ணி நிறையா பீப்புள்ஸ் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து மெயினாக போராட்டம் பண்ணி தன்னோட உயிரை வந்து இழந்தவர் தான் எம் ராஜேந்திரன். அவரை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன பண்ணார், எந்த மாதிரி போராட்டம் பண்ணாருன்னு. ஆக்சுவலாக அது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1938 ஸ்டார்ட் ஆச்சு. ராஜாஜி தான் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி வந்து ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக மாற்றணும், எல்லாரும் வந்து ஹிந்தி தான் வந்து காமனாக இது பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டார். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், மிடில் ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சி இந்த மாதிரி நிறையா போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரி நிறையா தலைவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் 1965 பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக படிச்சுட்டு இருந்த ராஜேந்திரன் வந்து அதில் இந்த போராட்டத்தில் வந்து ஈர்ப்பாகி நாமளும் தமிழுக்காக வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையா போராட்டத்தில் கலந்து இந்த மாதிரி ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ 1965 ஜான்வரி 27 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் போராட்டத்தில் வந்து கலந்து போராடிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து அந்த கூட்டத்துக்கே வந்து முன்னிலையாக இருந்து அந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருந்தார். போலீஸ் வந்து ஓப்பன் ஃபயர் பண்ணும்போது அங்கே இருக்க ராஜேந்திரன் மேலே புல்லட் பட்டு அட் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அதுவும் இல்லாமல் அங்கே போராட்டம் பண்ண நிறைய பேருக்கு குண்டடிப்பட்டு காயம் ஏற்படுது. அதனால் வந்துட்டு அந்த போராட்டத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கீமையே வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அவர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் எடுத்திருக்காங்க. இந்த கதையும் வந்துட்டு ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜான் 10 தான் ரிலீஸ் ஆக போகுது. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எந்தளவுக்கு ரியாலிட்டியாக கொண்டு போயிருக்காங்க, இல்லை எந்தளவுக்கு சினிமாட்டிக் ஆட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே மக்களே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்ககிட்ட புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். இதே மாதிரி மூவி அப்டேட்ஸை மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.